பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த தேர்ட் ப்ரோமோவில் வந்து பயங்கரமான ஒரு சண்டைலாம் கிடையாது, பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டாஸ்க் மூலமா இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனைக்கு வர சண்டையை ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஹவுஸ்மேட்ஸு. இதுக்கப்புறம் டாஸ்க்ல வந்து வர சண்டையினால தான் வந்து யார் வந்து நியாயமா பேசுறா, யார் அநியாயம் பண்றா அப்படின்ற மாதிரி ஒருத்தரோட முகத்திரையும் கிளிய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான டாஸ்க் நிறைய வரதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்கு. அண்ட் இப்போ இந்த ப்ரோமோல என்ன மாதிரியான டாஸ்க் வந்திருக்கு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நடுவில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஒரு கர்ச்சிஃபோ இல்லை எந்த பொருளோ வேணா வச்சிருவாங்க. டைம் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு பக்கத்துல இருந்து ஓடி வந்து அது யார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அவங்களோட இடத்துக்கு போறாங்களோ, அந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு போறாங்களோ அவங்க தான் வின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வினோத் அண்ட் துஷார் விளையாடுறாங்க. அண்ட் ரெண்டு பேருமே பயங்கரமா விளையாடினாங்க. அண்ட் வந்து வினோத் அவர்கள் விடவே கிடையாது. ஸோ ஆல்ரெடி வினோத் அவர்களுக்கு வெளியே நிறைய சப்போர்ட் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இவர் டாஸ்க்குமே வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் துஷாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இவர் வந்து அரோரா கூட மட்டும்தான் பேசிட்டே இருந்தாரு, அந்த லவ் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி சுத்திட்டே இருந்தாரு. அண்ட் நேத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசுறத காட்டல அப்படின்னாலுமே அப்பப்போ ஃப்ரேம் எல்லாம் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் அங்கங்க ஒன்னாதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பட் பிக் பாஸே வந்து போதும், இதுக்கப்புறம்லாம் இவங்க பேசுறத காட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாரு. பட் என்னதான் அவர் வந்து ஒரு பக்கம் துஷார் வந்து ஒரு பக்கம் அரோரா கூட சுத்திட்டு இருந்தாலுமே டாஸ்க்ல பயங்கரமாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதே மாதிரியான டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கம்ருதீன், அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கெமி, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் அரோரா, இவங்க எல்லாருமே சேர்ந்து பேராவும் இதே மாதிரியான ஒரு கேம் விளையாடுறாங்க. பட் யார் வின் பண்ணாங்க, எந்த டீம் வின் பண்ணாங்க அப்படின்றத காமிக்கல. அது எண்ட் ஆஃப் த ப்ரோமோல வந்து பார்வதி கை தட்டுற மாதிரி காமிச்சிருவாங்க. ஒருவேளை வந்து பிபி ஹவுஸ் வின் பண்ணிட்டாங்களோ, ஏன்னா பார்வதி வந்து பிபி ஹவுஸ்ல தான் இருக்காங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நைட் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.